கார்த்திக், நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா ஆகியோரோட நடிப்புல வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கும் திரைப்படம் காஷ்மோரா. இதுக்கான ஷூட்டிங் கடந்த 3 ஆண்டுகளா நடந்து வந்துச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க வரலாற்று சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருப்பதா ரசிகர்கள் மத்தியில ஒரு கருத்து நிலவி வந்துச்சு. ஆனா படக்குழுவினர் படத்துல வரலாற்று பகுதி குறைவா இருக்கும்னு, காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ளிட்ட படக்குழுவினர் பகிர்ந்துகிட்ட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். இந்த பாகுபலின்னு ஒரு படம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. சப்போஸ் அது வராமல் இருந்திருந்ததுன்னா இந்த காஷ்மோரா வந்து ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான படங்களில் ஒன்றா அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு புதுசு கிடையாது. ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது புதுசு இல்லை. பட் அந்த படங்கள் எல்லாமே பெரிய பெரிய லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர் தான். இது ஒரு ஜாலியான ஒரு படம். இதில் வந்து நாங்கள் பரிசாற்று முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை எவ்வளோ ஹோல்சமாக, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ கிராண்டாக கொடுக்க முடியுமோ அதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாரும் நினைக்கிறது வந்து இந்த படம் பாகுபலி மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு பீரியாடிக்கில் வருமா, அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் வருமா அப்படின்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படிலாம் இருக்காது. ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் பாகுபலி அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதோட ஸ்பேன் வேறு. அவங்களோட அந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஆனால் இந்த படம் வந்து படத்தில் வந்து ஒரு 30 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃபில் வர ஒரு 30 மினிட்ஸ் தான் இந்த படத்தில் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். அண்ட் அந்த 30 மினிட்ஸை வந்து எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக பண்ண முடியுன்றது ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அதில் எந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்கில்டாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ஓரளவுக்கு நானும் சரி, விஎஃப்எக்ஸ் டீமும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி, எல்லாருமே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எங்களோட அவைலபிள் ரிசோர்ஸில் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு வழக்கம் போல் ஜோடி கிடையாது, ஒரு பாட்டி மட்டும் என் கூடவே இருக்கும். நிறைய பாட்டிகளோடு நடித்த ஒரே கவர்ச்சி காமெடியன் நான் தான். எனக்கு ஜோடிகளே கிடைக்கிறதில்ல. இந்த படத்தில் நயன்தாரா இருக்கின்றதுக்காக ஆவலாக வந்தேன். கடைசி வரைக்கும் ஒரு காம்பினேஷன் கூட அவர் வைக்கல. என்ன பிளானோ என்ன சதி திட்டமோ தெரியல. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல நயன்தாரா நிற்கிது சார், நீங்கள் அதை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்லி ஷாட் எடுத்துட்டார். அது மாதிரி கதைப்படியே வரல. கல்வனின் காதலின்னு ஒரு படத்தில் வந்து நான் நயன்தாரா காம்பினேஷனில் நடித்தேன். அப்போ அவங்க தான் என்ட்ரி. அவங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் கழித்து தான் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணி, பாவம் அவங்க இன்றைக்கி வரல. இப்போல்லாம் சில ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு நல்ல பதிலும் சொல்கிறாங்க. இப்போ தான் மீடியாஸ் வந்து கவனமாக நான் சொல்கிறத எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூப் கிடச்சிதுரா, மேட்ரு மாட்டுச்சுரா, ஏத்துறா ட்விட்டரில் ஏத்துறா, ஃபேஸ்புக்கில் ஏத்துறா. அது தவறாக சொல்லலை. அவங்க கடைசியில் பார்த்தா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரீசன், வெரி வெரி புத்திசாலித்தனமான ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்தால் சென்டிமெண்ட்டாக அது சரியாக இருக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் வர்றதில்ல. இதே மாதிரி ஃபைனல் பேமெண்ட் வாங்கினா சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்ட்டு விட்டுட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்கெலாம் எவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வரலாமே. காஷ்மோரா கேரக்டர் இப்போ எல்லாமே ராஜநாயகி பற்றி இப்போ வெளில ஃபுல்லாக டாக் இருக்குது. பட் ஆனால் இந்த காஷ்மோரா கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டு டூ. ஏன்னா ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது அந்த கேரக்டருக்குள்ளேயே. அதை வந்து அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு சாதாரணமாக பண்ணியிருக்கார் அந்த விஷயத்த. அதுக்குள்ளே எஃபர்ட் இருந்தாலும் பட் பார்க்க ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு 60% ஹியூமர் இருக்குது. ஏன்னா பட் நான் ட்ரெய்லரில் அது கொண்டு வரல. ஏன்னா விவேக் சாரில் ஒரு ஷாட் கூட காட்டல ட்ரெய்லரில். ஏன் காட்டல அப்படின்னா, நான் ஆடியன்ஸுக்கு வந்து அது தீபாவளிக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு வச்சுருக்கேன். இந்த படத்தில் ஒரு 60% ஹியூமர் கண்டிப்பாக இருக்குது. இதற்கு தான் சொல்லிட்டு பாலகுமாரை பார்த்துட்டு என்கிட்ட என்னது எதிர்பார்த்து வராங்களோ they won't be disappointed for sure. அது கண்டிப்பாக நடக்கும். டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி வச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். 3 மணி நேரம் ஆச்சியா மேக்கப் போட்டு போய் நின்று 2 மணி நேரத்தில் போயிருக்கியா. அப்போ தான் கமல் சார் ஞாபகம்லாம் வந்துச்சு. எப்படி ஒரு 9 கேரக்டர் வந்து அத்தனை மேக்கப் போட்டு நடிச்சார். ஏன்னா 2 ஹவர்ஸ் மேலே மேக்கப் நிற்காது, அதுக்குள்ளே நடித்து ஸ்கோர் பண்ணிக்கணும். நான் வேறு பயங்கரமாக நடிச்சிட்டு இருப்பேன். கோகுல் சார் சொல்லுவார், சார் என்ன சார் அப்படிம்பார், என்னென்ன வரலையா, இந்த மேக்கப்பை தாண்டி நான் நடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து அதிகப்படியாக ஓவர் ஆக்ட் பண்ணால் தான் அங்கே லைட்டாவது ஃபேஸில் தெரியுது. அந்த மாதிரியான சவால்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸ்டில் வி ட்ரைடு. சிவாஜி சார் சாயல் வராமல் பண்ணோன்னு ட்ரை பண்ணோம். அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம்.
காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஒரு பிக் ஃபிலிம் பண்ணணுங்கும் போது பேஷனட்டாக இருந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா 1000 பண்ணியிருக்கோம் 3 இயர்ஸ் பண்ணும்போது அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும், இதில் நான் ரொம்ப நாள் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சா அந்த மாதிரி பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் அதுக்குள்ளே உட்காந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அது நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ அப்படி இந்த படம் பண்ணும்போது இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக இருக்குது, ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குன்னு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.